ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, ஒரு கிருபையுள்ள வசனத்துக்கு நேராக எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களையும் திருப்பும்படியாய் எங்களை தாழ்த்து ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களுக்கான பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். லேவியராகமம் 2ஆம் அதிகாரம், அந்த அதிகாரம் முழுவதும் 1 முதல் 16 வசனங்களில் போஜன பலி என்ற அந்த பலியை குறித்து நாம் பார்க்கிறோம். நாம் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள வெண்கல பலிபீடத்தை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். இந்த வெண்கல பலிபீடத்தின் மேல் 5 விதமான பலிகள் செலுத்தப்படுகிறது. 1ஆம் அதிகாரத்தில் சர்வாங்க தகன பலி, லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்தில் சர்வாங்க தகன பலி, 2ஆம் அதிகாரத்தில் போஜன பலி, 3ஆம் அதிகாரத்தில் சமாதான பலி, 4ஆம் அதிகாரத்தில் பாவ நிவாரண பலி, 5ஆம் அதிகாரத்தில் குற்ற நிவாரண பலி. கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் செலுத்தப்படுகின்ற 5 பலிகள். இதிலே முதல் 3 பலிகளும், அதாவது சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, இந்த 3ம் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலி என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து அந்த 3 சுகந்த வாசனையான பலிகளிலும் 2வது செலுத்தப்படுகின்ற அந்த போஜன பலி, அது கர்த்தருக்கு பரிசுத்தமான பலி என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அதாவது மற்ற 2 பலிகளை காட்டிலும் இது விசேஷமானது. லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த போஜன பலியில் மீதியாயிருப்பது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும், கர்த்தருக்கு இடும் தகன பலிகளில் இது மகா பரிசுத்தமானது. ஆகவே இந்த போஜன பலி மகா பரிசுத்தமானது தேவனுடைய சமூகத்தில். ஆகவே நாம் இதை கவனித்து கொண்டிருக்கிறோம். இதில் ஆண்டவர் இயேசு எப்படி போஜன பலியாக இருந்தார் என்பதற்கு நாம் கவனிக்கின்ற ஒன்று, 1ஆம் அதிகாரத்தில் சர்வாங்க தகன பலியில் அங்கே ஒரு ஜீவன் கொல்லப்படுகிறது, இரத்தம் சிந்தப்படுகிறது, மரணம் குறிக்கப்படுகிறது. இது ஆண்டவர் இயேசு சிலுவையிலே நமக்காகப்பட்ட அந்த சிலுவை மரணத்தை குறிப்பது. 2ஆம் அதிகாரத்தில் நாம் போஜன பலியை பார்க்கிறோம். இங்கே இரத்தம் சிந்தப்படவில்லை. 2வது போஜன பலியில் இங்கே இரத்தம் சிந்தப்படவில்லை. எனக்கு மின்கா என்ற ஒரு எபிரேய வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. மின்கா என்றால் பிளட்லெஸ் ஆஃபரிங், வாலண்டரி ஆஃபரிங் என்ற அர்த்தம். அந்த மின்கா என்பதற்கு ஒன்று, இது இரத்தம் இல்லாத பலி. 2வதாக இது தானாக அந்த பலிபீடத்துக்கிட்ட நெருங்கி வருகின்ற என்ற அர்த்தம் அந்த மின்காவுக்கு உண்டு. ஆகவே இது இரத்தம் சிந்தாத ஒரு பலி. இது ஆண்டவர் இயேசு பூமியிலே வாழ்ந்தபோது அவருடைய பூரண வாழ்க்கையை நமக்கு காட்டுகின்ற அந்த பலி. இதிலே முதலாவதாக நாம் கவனித்த ஒன்று, லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் போஜன பலியில் மெல்லிய மாவு. அந்த மெல்லிய மாவு என்பது ஆண்டவர் இயேசுனுடைய பூரண மனிதத்தன்மையினுடைய அடையாளம் என்று கடந்த வகுப்பில் நாம் கவனித்திருக்கிறோம். இன்றைக்கு தொடர்ந்து அந்த போஜன பலியிலே அடுத்து ஒன்றை கவனிக்கிறோம். லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஒருவன் போஜன பலியாக காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவாக இருப்பதாக, அவன் அதன் மேல் எண்ணெயை வார்த்து அதன் மேல் தூப வர்க்கம் போட்டு என்று வாசிக்கிறோம். இந்த போஜன பலியை ஒன்று அந்த மெல்லிய மாவு, 2வதாக வேதம் சுட்டி காட்டுகிறது. இந்த மெல்லிய மாவு இந்த லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்தில் இந்த போஜன பலியில் 3 விதமாக எண்ணெய், அந்த மெல்லிய மாவினால் செய்யப்படுகின்ற அப்பம் அல்லது அடை அல்லது அதில் செய்யப்படுகின்ற அதிரசம், இவைகளில் அந்த எண்ணெய் 3 விதங்களில் ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்தில் இருப்பதாக. ஆகவே இந்த போஜன பலியிலே எண்ணெய் 3 விதங்களில் பயன்படுவதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒன்று, எண்ணெய் வார்க்கப்படுகின்ற அனுபவம். 2வது, எண்ணெய் பூசப்படுகின்ற அனுபவம்.
மூன்றாவதாக எண்ணெய் மாவிலே பிசையப்படுகின்ற அனுபவம். இது நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய ஊழியம், அவருடைய பிறப்பிலிருந்து, அவருடைய முன்னறிவித்ததிலிருந்து, அவர் ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாவற்றிலும் நாம் பார்க்கின்ற ஒன்று ஆவியானவருடைய கிரியை, ஆவியானவருடைய செயல்பாட்டை நாம் இதில் பார்க்கிறோம். இந்த ஆவியானவர் 3 விதங்கள், எண்ணெய் இந்த போஜன பலியில் 3 விதங்களில் சொல்லப்படுகிறது. ஒன்று, இது 2:4 வாசிக்கிறோம். லேவியராகவும் 2:4 இது எண்ணெயிலே பிசைந்து மெல்லியமா. அப்படியான இந்த மாவு எண்ணெயிலே மாவோடு சேர்த்து எண்ணெய் பிசையப்படுகின்ற ஒரு அனுபவம். ரெண்டாவதாக இது எண்ணெய் பூசப்படுகின்ற அனுபவம். அந்த அதிரசம் அல்லது அந்த அடையின் மேலே எண்ணெய் பூசப்படுகின்ற அனுபவம். மூன்றாவதாக லேவியராகவும் 2:1 கவனித்தோம், அந்த மெல்லிய மாவில் எண்ணெய் வார்க்கப்படுகின்றது. இது ஆண்டவர் இயேசுவினுடைய அவருடைய மனித வாழ்க்கையில், அவர் உலகத்தில் பூரண மனிதனாய் வாழ்வதற்கு 3 விதமான அனுபவங்கள் ஆவியானவரால் நாம் பார்க்கிறோம். ஒன்று, லூக்கா 1:35 வாசிக்கிறோம். லூக்கா 1:35, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். மரியன்னைக்கு சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழல் இடும் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. தேவதூதன் மரியன்னைக்கு சொல்லுகிறான், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஆண்டவர் இயேசு ஒரு கன்னியின் கருவிலே அவர் உருவாக்கப்படுவதற்கு ஆவியானுடைய அசைவாடுதல். இது எண்ணெய் பிசைந்த அந்த மெல்லிய மாவிலே எண்ணெய் பிசைந்த அந்த அனுபவம், சொல்லப்போனால் கன்சீவ்மெண்ட். இது ஆண்டவர் இயேசு உருவாக்கப்படுவதற்கு ஆவியானவருடைய கிரியை குறிக்கிறது. ரெண்டாவதாக அந்த எண்ணெய் பூசப்பட்ட அனுபவம். இது ஆண்டவர் இயேசு கான்சக்ரேட்டட், ஆண்டவர் இயேசு புனிதப்படுத்தப்பட்டு அவர் அந்த ஊழியத்துக்கு பயன்படுத்தப்பட்டது, ஊழியத்துக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டதை நாம் கவனிக்கிறோம். லூக்கா நற்செய்தி 2:25 முதல், லூக்கா 2:25 முதல் 34 வரை பார்க்கும்போது ஆண்டவர் இயேசுவை அவர் 40வது நாளில் தேவாலயத்துக்கு கொண்டு வந்து அவரை மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி, கர்த்தருடைய பிரமாணத்தின்படி அவரை இயேசுவை ஒப்பு கொடுக்க வரும்போது, இயேசுவை பிரதிஷ்டை செய்ய வரும்போது வேதம் சுட்டி காட்டுகிறது. அங்கே சிமியோனை குறித்து வாசிக்கிறோம். அதில் 25ஆம் வசனத்தில் அந்த சிமியோன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். ஆகவே ஆண்டவர் இயேசு தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்படும் போது, அவன் பிரதிஷ்டை செய்யப்படும் போது அங்கே ஆவியானவர் ஆண்டவர் இயேசுவின் வருகைக்கு காத்திருந்து அந்த சிமியோனை ஆவியினால் நடத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் மேல் இருந்தார், ஆவியானவராலே அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது, ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். வந்தவர் ஆண்டவர் இயேசுவை குழந்தையை கையில் ஏந்தி அவன் ஆண்டவர் இயேசுடைய ஊழியத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறான். சொல்லும்போது மிக முக்கியமானது 34ஆம் வசனம், லூக்கா 2:34, பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விடுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கான்சக்ரேட்டட் ஃபார் மினிஸ்ட்ரி, ஊழியத்துக்காக அவர் அர்ப்பணிக்கப்படுகின்ற அந்த அனுபவம். இது அந்த அதிரசம் அல்லது அந்த அப்பத்தின் எண்ணெய் பூசப்படுகின்ற அனுபவம். ஒன்று நாம் கவனித்தோம், எண்ணெய் மாவிலை பிசையப்படுகிறது, அது மாவோடு இணைந்து விடுகிறது. இது ஆண்டவர் இயேசு உருவாவதற்கு ஆவியானுடைய கிரியை, அதனுடைய நிழல் ஆண்டவர் இயேசு உருவாக்கப்பட்டது பொருள். அதே போல ஆண்டவர் இயேசு அவர் தீர்க்க தரிசனமாக என்ன ஊழியம் செய்ய போகிறார் என்பதற்கு ஆண்டவர் இயேசு அர்ப்பணிக்க வரும்போது ஆவியானவர் சிமியோனை கொண்டு அதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். மாத்திரமல்ல,
நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு ஊழியத்துக்கு வரும்னாக அவர் 40 நாள் இரவும் பகலும் உபவாசமாக இருந்ததை நாம் லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு பரிசுத்த ஆவியால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவர்களை வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு, ஆண்டவர் இயேசு ஊழியத்துக்கு முன்பாக அவருடைய ஆயத்த நேரத்தில் பார்க்கிறோம். இங்கே இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் அளவும் அவர் அங்கே இருந்தார். அடுத்து வெறும் சுட்டி காட்டுகிறது 14ஆம் வசனம், லூக்கா 4:14. பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். ஆகவே ஆண்டவர் இயேசுடைய அர்ப்பணிப்பு அந்த போஜன பலியிலே மேலே பூசப்படுகின்ற எண்ணெயின் அடையாளம். மூன்றாவதாக அந்த மெல்லிய மாவிலே எண்ணெய் வார்க்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த எண்ணெய் வார்க்கப்படுகின்ற அனுபவம். இது ஆண்டவர் இயேசுக்கு கொடுத்த அந்த அபிஷேகம். ஆண்டவர் இயேசு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம் லூக்கா 3ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள் வாசிக்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உன்னில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. நாம் கவனிக்கிறோம். ஆண்டவர் இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது எல்லா ஞானஸ்நானம் பெற்றவர்களும் கரையேறினார்கள். அவர்களுக்கு வானம் திறக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது அவர் ஜெபித்தார். லூக்கா 3:22 வாசிக்கிறோம். அவர் ஜெபம் பண்ணும்போது வானம் திறந்தது. ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் வந்து அமர்ந்தார். அவர் இறங்கி வந்ததை பார்க்கிறோம். இது அவருடைய ஊழியத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம். ஆகவே இந்த மெல்லிய மாவில் எண்ணெய் 3 விதங்களில் சொல்லப்படுவதை நாம் லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஒன்று, இது மெல்லிய மாவிலே பிசையப்பட்ட எண்ணெய். இரண்டாவது, இது அந்த மெல்லிய மாவினால் செய்யப்பட்ட அந்த அடை, அது மேலே இது பூசப்படுகின்ற அனுபவம் எண்ணெய். மூன்றாவதாக, இது மெல்லிய மாவிலே ஊற்றப்படுகின்ற வார்க்கப்படுகின்ற அனுபவம். ஆகவே 3 விதங்களில் லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்தில் எண்ணெயை குறித்து நாம் கவனிக்கிறோம். இது ஆண்டவர் இயேசு ஒரு பூரண மனிதனாய் பூமியில் வாழ்ந்ததற்கு ஆவியானுடைய ஒத்தாசை, ஆவியானுடைய உதவி மிக அவசியம். உருவாக்குவதற்கு மாத்திரமல்ல, அவர் ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு, ஊழியத்தை மகிமையாக பயன்படுத்துவதற்கு ஆவியானுடைய 3 செயல்களை ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையை நாம் கவனிக்கிறோம். இது அந்த மெல்லிய மாவுக்கும் எண்ணெய்க்கும் உள்ள ஒரு தொடர்பு. அடுத்து லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் இன்னும் ஒன்றை நாம் கவனிக்கிறோம். போஜன பலியிலே 2வது நாம் கவனிப்பது, ஒருவன் போஜன பலியாக காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவாக இருப்பதாக அவன் அதன் மேல் எண்ணெயை வார்த்து அதன் மேல் தூப வர்க்கம் போட்டு என்று வாசிக்கிறோம். தூப வர்க்கம், ஃப்ராங்கின்சென்ஸ், அந்த தூப வர்க்கத்தை குறித்து வேதம் சுட்டி காட்டுகிறது. வேதத்தில் கவனிக்கும்போது இது ஆசாரியனுடைய ஊழியத்தோடு தொடர்புடைய ஒரு பொருள். இந்த தூப வர்க்கம் அல்லது தூபம் என்பது பார்க்கும்போது இது ஆசாரிய ஊழியத்தோடு தொடர்புள்ள ஒன்று என்று நாம் வேதத்தில் கவனிக்கிறோம். இந்த தூப வர்க்கம் குறிப்பாக ஆலய ஊழியத்தோடு சம்பந்தப்பட்டது. அது டெம்பிள் சர்வீஸ். இந்த தூப வர்க்கம் என்பது இது ஆலய ஊழியத்தோடு சம்பந்தப்பட்டது. உபாகமம் 33ஆம் அதிகாரம், உபாகமம் 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும், லேவியை பற்றி கர்த்தர் மோசையை கொண்டு தீர்க்க தரிசனமாக சொல்லும்போது சொல்லப்படுகின்ற அந்த தீர்க்க தரிசனத்தில் ஒரு பகுதி, உபாகம் 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அவர்கள் லேவியர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னிதானத்திலே தூப வர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியும் இடுவார்கள்.
ஆகவே இந்த தூப வர்க்கம் என்பது இது ஆசாரிய ஊழியத்தோடு, குறிப்பாக அந்த ஆலய ஊழியத்தோடு சம்பந்தப்பட்டதை நாம் கவனிக்கிறோம். அடுத்து இது ஆலய ஊழியம் என்று சொன்னேன். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 34 முதல் 36 வசனங்களில் ஆசாரிய ஊழியத்தோடு சம்பந்தப்பட்டதை நாம் கவனிக்கிறோம். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 34 முதல் 36 வரை வாசிக்கிறோம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, சுத்த வெள்ளைப்போளமும் குங்குலியமும் அல்பான் பிசனுமாகிய கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சமநிறையாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளமேற்றி துப்புரவான பரிசுத்த தூபவர்க்கமாகி அது கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக. இது உங்களுக்கு மகா பரிசுத்தமாய் இருக்க கடவது. ஆகவே இது கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனையோடு சம்பந்தப்பட்டது. இந்த சுகந்த வர்க்கம் ஒன்று, இது ஆலய ஊழியத்தோடு சம்பந்தப்படுகிறது. இரண்டாவதாக ஆலய ஆராதனையோடு சம்பந்தப்படுகிறது. ஆலயத்தினுடைய ஆசாரியருடைய ஊழியங்களில் 2 நாளாகமும் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 2 நாளாகமும் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கர்த்தருடைய ஆலயம் எதற்கென்று வேதம் சுட்டி காட்டுகிறது. கர்த்தருடைய ஆலயத்தை ஏன் கட்ட வேண்டும், ஆலயத்தினுடைய என்ன நோக்கத்தோடு கட்டப்படுகிறது என்பதற்கு 2 நாளாகவும் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 4 விதமான ஆசாரிய ஊழியங்களை நாம் பார்க்கிறோம். அதில் ஒன்று, இதோ என் தேவனாகிய கர்த்தருக்கு சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட முன்பாக அவர் சொல்லுகிறார், இதோ என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சுகந்த வர்க்கங்களின் தூபம் காட்டுகிறதற்கும் சமூக தப்பங்களை எப்போதும் வைக்கிறதற்கும் காலையிலும் மாலையிலும் ஓய்வு நாட்களிலும் மாதப்பிறப்புகளிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் பண்டிகைகளிலும் இஸ்ரவேல் நித்திய காலமாக செலுத்த வேண்டிய சர்வாங்க தகனபலி செலுத்துகிறதற்கும் அவருடைய நாமத்துக்கு ஒரு ஆலயத்தை கட்டி அதை அவருக்கு பிரதிஷ்டை பண்ணும்படி நான் எத்தனித்திருக்கிறேன். ஆகவே வேறும் சுட்டி காட்டுகிறது. ஆலயம் என்றாலே அதில் 4 விதமான அனுபவங்கள், ஊழியங்களை பார்க்கிறோம். அது முதலாவது வருவது என்னவென்றால் 2 நாளாகமம் 2:4, இதோ என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சுகந்த வர்க்கங்களின் தூபம் காட்டுகிறதுக்கு, அதுக்கப்புறம் தான் சமூக தப்பங்களை வைப்பதற்கு, அப்புறம் தான் காலையிலும் மாலையிலும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலிகளை செலுத்துவது, அவருடைய நாமத்துக்கு ஒரு ஆலயம். ஆகவே ஆலயத்தினுடைய 4 நோக்கங்களில் ஒன்று சொல்லப்போனால், முதலாவது அந்த சுகந்த வர்க்கங்களை எப்போதும் தூபம் காட்டுகிறதற்கு. ஆகவே சுகந்த வர்க்கங்கள் எதை குறிக்கிறது என்றால் கர்த்தருடைய ஆலய ஆராதனை. இரண்டாவது, கர்த்தருடைய ஆலயத்தின் ஊழியத்தை காட்டுவது. நாம் அறிந்திருக்கிறோம், ஆசாரியன் என்பதற்கு ஆங்கிலத்தில் ப்ரீஸ்ட் என்ற ஆங்கில வார்த்தையை நாம் சொல்லுகிறோம். ஆசாரியன் என்பதற்கு ப்ரீஸ்ட் என்ற ஆங்கில வார்த்தை. ஆனால் அந்த ப்ரீஸ்ட் என்பது ஒரு லத்தீன் வார்த்தையிலிருந்து வருகின்றது. போன்டிஃபெக்ஸ் என்ற ஒரு லத்தீன் வார்த்தை. அந்த போன்டிஃபெக்ஸிலிருந்து தான் ஆங்கிலத்தில் ப்ரீஸ்ட், ஆசாரியன் என்ற வார்த்தையை நாம் தமிழில் சொல்லுகிறோம். ப்ரீஸ்ட் என்பது ஆங்கிலத்தில், ஆனால் அது லத்தீன் மொழியில் போன்டிஃபெக்ஸ். போன்டிஃபெக்ஸ் என்றால் பாலம் கட்டுகிறவன் என்ற அர்த்தம், பிரிட்ஜ் பில்டர். ஆகவே ஒரு ஆசாரியன் என்பவன் யார் என்றால் பாலம் கட்டுகிறவன். அதுதான் ஒரு ஆசாரிய ஊழியத்தினுடைய மேன்மை. எங்கே நாம் பாலம் கட்டுவோம் என்றால், எங்கே 2 இடங்களில் இணைப்பு இல்லையோ, 2 இடங்களை இணைப்பதற்கு நாம் கட்டுவது தான் பாலம். ஒரு ஆசாரிய ஊழியம் என்றால் இது தேவனுக்கும் மனிதனுக்கும் உறவு இல்லை. ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 8ஆம் வசனம், 10ஆம் வசனம், இந்த 3 வசனங்களில் வாசிக்கிறோம். தேவனுக்கும் மனிதனுக்கும் முதல்ல மனுஷன் பலவீனன், அடுத்தது மனிதன் பாவி, அடுத்தது தேவனுக்கு விரோதி என்று வாசிக்கிறோம். ஆகவே மனிதனுக்கும் தேவனுக்கும் தொடர்பில்லாத ஒரு நிலை. ஆண்டவர் இயேசு உலகத்துக்கு வந்து தேவனையும் மனிதனையும் ஒன்றாக இணைத்தவர், பாலம் கட்டினவர், பரலோகத்துக்கும் பூமிக்கு ஒரு பாலத்தை கட்டினவர்.
நாம் அறிந்திருக்கிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் யாக்கோபுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தில் ஒரு ஏணி வைக்கப்படுகிறது. அந்த ஏணி ஒரு முனை பூமியிலே இருக்கிற யாக்கோபை தொடுகிறது, மறுமுனையிலே அது வானத்தை தொடுகிறது, பரலோகத்தை தொடுகிறது. அந்த ஏணியின் மேலே கர்த்தர் நிற்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. மேலே பரிசுத்தமான ஒரு ஏணியின் ஒரு முனையில் பரிசுத்த தேவன், கீழே பாவியான ஒரு மனிதன். இது ரெண்டையும் இணைப்பது அந்த ஏணி. இந்த ஏணியின் மேல்தான் தூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் யாக்கோபு அன்றைக்கு தரிசனமாய் கண்டார். இந்த ஏணியை குறித்து யோவான் 1ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு நாத்தான்வேலுக்கு சொல்கிறார், இது முதல் வானம் திறந்திருப்பதையும் மனுஷகுமாரன் மீது தேவதூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என்று வேதம் சொல்லும். ஆகவே தேவனுக்கும் மனிதனுக்கும் இணைப்பதற்கு ஒரு ஏணி வைக்கப்படும் என்றால் அந்த ஏணி ஆண்டவர் இயேசுதான். ஆகவே ஒரு ஆசாரியன் என்றால் தேவனையும் மனிதனையும் இணைக்கிறவன். இதற்கு ஒரு பர்ஃபெக்ட் மாடல், ஒரு பரிபூர்ணமான ஒரு எடுத்துக்காட்டியார் என்றால் ஆண்டவர் இயேசுதான். அதுதான் அந்த ஆசாரிய ஊழியத்தினுடைய மேன்மை. இவர் பரலோகத்துக்கு போகிற அந்த வழியை திறந்தார். இந்த ஏணி பாவியான மனிதனையும் தொடும், பரலோக தேவனையும் தொடும். இவர் தன்னுடைய சிலுவை மரணத்தினாலே இவர் அந்த திரையை கிழித்தார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வரை உள்ள வசனங்களில் நாம் இந்த கருத்தை கவனிக்கிறோம். ஆகையால் எபிரேயர் 10:19 முதல் 22 வரை, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், ஆண்டவர் இயேசு ஜீவனை விட்டபோது தேவாலயத்தின் திரைச்சீலே மேல் தொடங்கி கீழாக நடுவாக 2ஆக கிழிந்தது. அதுவரைக்கும் பிரதான ஆசாரியன் கூட வருஷத்துக்கு ஒரு முறை 7ஆம் மாதம் 10ஆம் நாளில் அந்த பிராயச்சித்த நாளில் ஒரு நாள் தான் அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போக முடியும். அவர் போகும்போது திரையை விலக்கி கொண்டு தான் போவார். ஆனால் ஆண்டவர் இயேசு ஜீவனை சிலுவையில் கொடுத்த போது தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவாக மேல் தொடங்கி கீழாக 2ஆக பிளந்தது. அதை எபிரேயர் 10:19 வாசிக்கிறோம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தில் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அந்த கிருபாசன தண்டை போக முடியாது எந்த மனிதனும். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர் மகா பிரதான ஆசாரியன். அவர் தன்னுடைய மாம்சமாகிய திரையை கிழித்து நமக்கு ஒரு புனிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணியபடியால் நாம் துணிச்சலாக அல்ல, தைரியமாக கிருபாசன தண்டை போவதற்கு நமக்கு ஒரு வழி உருவாக்கப்பட்டது. ஆகவே ஆண்டவர் இயேசு அந்த தூப வர்க்கத்தை ஆண்டவர் இயேசுவினுடைய ஆசாரிய ஊழியத்தின் அடையாளம். இந்த தூப வர்க்கம் ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில் சுட்டி காட்டுகின்ற மிக முக்கியமான ஒன்று. ஆண்டவர் இயேசு எதை செய்தாலும் தெய்வ மகிமைக்கென்றே செய்வார். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சுய மகிமைக்காக எதையும் பூமியில் செய்யவில்லை. அவர் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக தேவ மகிமைக்கென்றே எதையும் செய்வார். யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் யோவான் 17:4 வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பிரதான ஆசாரிய ஜெபத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். யோவான் 17:4, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரிகளை செய்து முடித்தேன். அப்படியானால் ஆண்டவர் இயேசு அந்த தூபமாக அப்படியே எழும்பி தேவ சமூகத்தில் போகிறார். போகிறார். அவர் சொல்லுகிறார்,
நீங்கள் என்ன நோக்கத்தோடு இந்த பூமியில் அனுப்பினீங்களோ நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். மிக அவசியத்தோடு கவனிக்க வேண்டிய ஒன்று, ஆண்டவர் இயேசு பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் எதை செய்தாலும் தன்னுடைய சுய மகிமைக்காக செய்யலை, அதை தேவனை மகிமைப்படுத்துவதற்காகவே செய்தார். அந்த தூப வர்க்கத்துடைய தன்மை அதுதான். ஆண்டவர் இயேசு எப்படி இந்த போதனை பலியிலே தூபம் சேர்க்கப்படும் போது அது எப்படி தேவனை மகிமைப்படுத்துகிறது என்றால், இந்த இயேசு தேவனுடைய மகிமைக்காகவே எல்லாவற்றையும் செய்தார். யோவான் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 12:28 ஆண்டவர் இயேசு சொல்லுவார், பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். ஆண்டவர் இயேசு அவர் மரணத்துக்கு முன்பாக அவரை பார்ப்பதற்காக ஆராதனைக்கு வந்திருந்த எருசலேமுக்கு வந்திருந்த கிரேக்கர்கள் செல்ல வருகிறார்கள். அவர்களே பிலிப்பு அழைத்து கொண்டு போகிறார். பிலிப்பில் வர்றார்கள். பிலிப்பு அந்திரேயாவிடத்தில் சொல்லுகிறார். அந்திரேயா ஆண்டவர் இயேசுவிடத்தில் அழைத்து போகிறார். அப்போது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. அப்போ இதுவரைக்கும் ஆண்டவர் இயேசு மகிமைப்படவில்லை. ஆனால் இப்போது இயேசு சொல்லுகிறார், பண்டிகைக்கு வந்திருந்த கிரேக்கர்கள் இயேசுவை பார்க்க விரும்பினார்கள். அவர்கள் பிலிப்பிடத்தில் வருகிறார்கள். பிலிப்பு அவர்களை அந்திரேயாவிடத்தில் கொண்டு போகிறார். அந்திரேயா அவர்களை இயேசுவிடத்தில் அழைத்து கொண்டு போகிறார். அப்போது இயேசு சொல்கிறார், மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேளை வந்தது. தன்னுடைய சிலுவை மரணத்தை பற்றி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அதில் 28ஆம் வசனம், பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. ஆண்டவர் இயேசு மகிமைப்படுகின்ற அந்த வேளை கூட பிதாவை மகிமைப்படுத்துகிற வேளைதான். ஆகவே இந்த தூப வர்க்கம் ஆண்டவர் இயேசு பூமியிலே வாழ்ந்த நாட்களில் அவர் எதை செய்தாலும் தெய்வ மகிமைக்கென்றே செய்தார். அடுத்தது, இது தூப வர்க்கம் என்பது இது ஒரு மன்றாட்டு ஜெபத்தின் அடையாளம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் நிச்சயமாக அதை அறிந்திருக்கிறோம். இந்த தூப வர்க்கம் ஒரு மன்றாட்டு ஜெபத்தின் அடையாளம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நாம் அடிக்கடி படிக்கிற வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பரலோகத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற கைகளிலே உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரையிடப்பட்ட ஒரு புத்தகம் இருக்கிறது. அதை வாங்குவதற்கோ முத்திரைகளை உடைப்பதற்கோ யாருமே இல்லாத போது பரிசுத்த யோவான் அழுகிறார். அப்போது அவருக்கு சொல்லப்படுகிறது, அழாதே, தாவீதின் கோத்திரத்தில் அல்ல அவர், சொல்லப்போனால் அவர் சிங்கம், அந்த யூதா கோத்திரத்து சிங்கம் அந்த புஸ்தகத்தை வாங்கவும் அந்த முத்திரைகளை உடைக்கவும் அவர் அதிகாரம் பெற்றிருக்கார் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்ததனுடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது வெளிப்பாடு 5:8 வாசிக்கிறோம், அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து என்று வாசிக்கிறோம். இது தூப வர்க்கம் என்பது பரிசுத்தவான்களுடைய ஜெபம் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 3:4 வசனங்களிலும் இந்த தூப வர்க்கத்தை பார்க்கிறோம். வேறொரு தூதனம் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்படும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. இந்த தூப வர்க்கத்தை செலுத்தும் போது அது எழும்புகிறது, தேவ சமூகத்தை எட்டுகிறது. ஆகவே தூப வர்க்கம் என்பது ஒன்று நாம் கவனித்தோம். இது தூப வர்க்கம் ஆண்டவர் இயேசு பூமியிலே வாழ்ந்தபோது அவர் செய்தவையெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு. அடுத்து இந்த தூப வர்க்கம் என்பது இது மன்றாட்டு ஜபத்தினுடைய பரிசுத்தவான்களுடைய அந்த வேண்டுதல் ஜபங்கள் தூப வர்க்கமாக காட்டப்படுகிறது. இது ஆண்டவர் இயேசுடைய நிழல்.
1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பொருளாகிய இயேசுவை நாம் பார்க்கிறோம். என் பிள்ளைகளே, 1 யோவான் 2:1, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பரிந்து பேசுகிற அந்த மன்றாட்டு ஜெபத்தை குறித்து நாம் இங்கே கவனிக்கிறோம். ஆண்டவர் இயேசு அந்த போஜன பலியில் செலுத்தப்படுகின்ற போஜன பலி மேல் அந்த மாவின் மேல் போடப்படுகின்ற அந்த தூபம் எதை குறிக்கும் என்றால் ஆண்டவர் இயேசுவினுடைய ஆசாரிய ஊழியத்தின் பிரதான ஆசாரிய ஊழியத்தின் அந்த அடையாளமாக அந்த போஜன பலி நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆகவே ஒன்று எண்ணெய். இந்த எண்ணெய் நாம் கவனித்தோம். இது ஆண்டவர் இயேசுவினுடைய அவர் உருவாக்கப்பட்ட விதம், அவர் அர்ப்பணிக்கப்பட்ட விதம், அவர் தேவனுக்கு மகிமையாய் ஊழியம் செய்த விதம், எல்லாவற்றிலும் ஆவியானுடைய செயலை நாம் கவனிக்கிறோம். இரண்டாவதாக இந்த தூப வர்க்கம் என்பது அவருடைய ஆசாரிய ஊழியத்தை, குறிப்பாக அவருடைய பிரதான ஆசாரிய ஊழியத்தின் அடையாளமாக வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே ஆண்டவர் இயேசு தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பாலத்தை, ஒரு உறவை ஏற்படுத்தினாரே, அந்த உறவு தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், நானே வழி என்று சொன்னாரே. ஆண்டவர் இயேசு வழி என்றால் இயேசு இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் போகவே முடியாது, என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று தான் இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த தூப வர்க்கம் என்பது ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பிரதான ஆசாரிய ஊழியத்தினுடைய அடையாளம், அந்த பொருள். மூன்றாவதாக ஒன்றை கவனிக்கிறோம். இந்த போஜன பலியில் லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலி ஆனால் அது எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவினால் செய்த புளிப்பில்லாத அதிரசங்கள், எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லாத அடைகளாயாவது இருப்பதாக. அடுத்தது போஜனை சுட்டி காட்டுகின்ற ஒன்று, அதில் எண்ணெய் இருக்கக்கூடாது, புளிப்பான எதுவும் அதில் சேரக்கூடாது. ஈஸ்ட் என்று சொல்லுகிறோமே, மாவை பிசைந்து அதில் கொஞ்சம் மாவை புளித்த மாவை வைத்தால் அது உப்பு பண்ணும் என்று வேறு சொல்லுகிறதே. ஆகவே ஆண்டவர் சொன்ன ஓமையிலே அந்த புளித்த மாவை கொடுத்த ஓமை அதில் பார்க்கிறோம், 3 படி பிசைந்த மாவு, அந்த மாவிலே கொஞ்சம் புளித்த மாவை வைத்தால் அது முழு மாவையும் அது உப்பு பண்ணும் என்று ஆண்டவர் சொன்னாரே. ஆண்டவர் கர்த்தருக்கு செலுத்துகின்ற அந்த போஜன பலியில் அந்த அப்பத்தில் அங்கே அதில் புளிப்பு இருக்கக்கூடாது என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அதே லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், லேவியராகமம் 2:11, நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியிலும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக, பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக, புளித்த மாவுள்ளதொன்றையும் தேன் உள்ள ஒன்றையும் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க வேண்டாம். அப்படியானால் இந்த போஜன பலியிலே இன்னும் ஒன்று கவனிக்கிறோம், இதில் புளித்த மாவு சேரக்கூடாது. புளித்த மாவு இதில் சேராது, புளிக்க வைக்கக்கூடாது. ஆகவே இது புளிப்பில்லாத மாவினால் செய்யப்படுகின்ற அதிரசமாக, அப்பமாக, அடையாக இருந்தால் இதில் புளிப்பு சேர்க்கக்கூடாது என்று வேறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த புளிப்பு என்றாலே நாம் அறிந்திருக்கிறோம், இது தீமையின் அடையாளம். இந்த புளிப்பு என்பது இட் இஸ் ஈவில், அது தீமை. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வேதம் நமக்கு அதை தெளிவாக சுட்டி காட்டுகிறது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஒரு சின்ன புளித்த கொஞ்சம் பொல்லாத ஒரு தீமை இருந்தால் அது அவருடைய வாழ்க்கை முழுவதையும் அது கெடுத்துவிடும் என்று நீங்கள் அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால்
1 கொரிந்தியர் 5:8 சொல்லுகிறது. 5:6-7 வாசிக்கிறோம். கொஞ்சம் புளித்த மாவு அது முழு வாழ்க்கையும் கெடுத்துவிடும், கொஞ்சம் தீமை முழு வாழ்க்கையும் அழித்துவிடும். ஆகையினால நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாக இருக்கும்படி பழைய மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனென்றால் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம் என்று 1 கொரிந்தியர் 5:8 சுட்டி காட்டுகிறது. ஆகவே புளிப்பு என்பது இது தீமையின் அடையாளம். ஆண்டவர் இயேசு பரிசேயர்கள் வேதபாரகர்கள் சொல்லும்போது அவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் எச்சரிப்பார் சீஷர்களை. ஆகவே இது புளிப்பு என்பது அது தீமையின் அடையாளம். இந்த போஜன பலியிலே இது மாவாக இருந்து அது அப்பமாக அல்லது அதிரசமாக அல்லது அடையாக மாற்றப்படும் போது அது பிசையப்பட வேண்டும். அது பிசையப்படும் போது அதை உப்பு பண்ணுவதற்காக புளிப்பு சேர்க்கக்கூடாது. இது ஆண்டவர் இயேசுவை இந்த போஜன பலி எப்படி அது நிழல் பொருளாக ஆண்டவர் இயேசு எப்படி சுட்டக்காட்டப்படுகிறார் என்றால், ஆண்டவர் இயேசு குறித்து வேதம் சொல்கிறது, அவர் பாவம் அறியாதவர். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:21, நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். ஆண்டவர் இயேசு பாவமாக்கப்பட்டாரே தவிர அவருக்குள்ள அந்த பாவத்தின் தன்மைகள் இல்லை. பாவமாக ஆக்கப்பட்டார், அவர் பாவி அல்ல. ஆகவே அவரை குறித்து பரிசுத்த யோவானை கொண்டு பரிசுத்த பவுலை கொண்டு அவன் சுட்டி காட்டுகிறார், அவர் பாவம் அறியாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5:21. அடுத்து 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் பாவம் இல்லாதவர். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர். 3வது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பேதுருவை கொண்டு சுட்டி காட்டுகிறார், அவர் பாவம் செய்யவில்லை. அப்படி என்றால் அவர் பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர். ஆண்டவர் இயேசு பூமியிலே வாழ்ந்தபோது ஆண்டவர் இயேசு அவரை குற்றம் கண்டுபிடிப்பதற்கென்றே சுற்றி கொண்டிருந்த அன்றைக்கு இருந்த மனிதர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு ஒரு சவால் நிறைந்த ஒரு கருத்தை சுட்டி காட்டுவார். யோவான் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? ஆண்டவர் இயேசு அவரை குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே அவர் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்றைக்கு அந்த மத தலைவர்களை ஆண்டவர் இயேசு கேட்கிறார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? ஒரு ஓப்பன் சேலஞ்ச், ஒரு வெளியரங்கமான ஒரு சவால். யார் என்னை குற்றம் சாட்ட முடியும்? ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்த அந்த யூதாஸ் கூட சொன்னார், குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே. ஆண்டவர் இயேசு சிலுவை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்த அந்த பிலாத்து கூட சொன்னார், இவ்விடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் காணவில்லை என்று தானே சொன்னார். ஆகவே ஆண்டவர் இயேசுவை குறித்து அந்த புளிப்பில்லாத தன்மை, ஆண்டவர் இயேசுவிடத்தில் அந்த புளிப்பினுடைய தன்மைகள் எதுவுமே இல்லை. இந்த போதனை படி ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த தன்மையை நமக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அதப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததே தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆண்டவர் இயேசு ஏன் மாம்சத்தில் வந்தார் என்றால் அந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை,
நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதே தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆகவே ஆண்டவர் இயேசு புளிப்பில்லாத அந்த போஜன பலி, அதன் பொருள் ஆண்டவர் இயேசு தான். போஜன பலியிலே புளிப்பு சேரக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் தேவனுக்கு செலுத்தப்படுகின்ற எந்த போஜன பலியிலும் புளிப்பு சேரக்கூடாது என்று நாம் கவனித்தோம். ஆகவே இந்த புளிப்பில்லாத இந்த அப்பம் ஆண்டவர் இயேசுவனுடைய அந்த பாவம் இல்லாத தன் பூமியில் வாழ்ந்தபோது அவர் வெளிவாக சொல்கிறார், யோவான் 8:46, என்னிலே பாவம் என்று உங்களை யார் சொல்லக்கூடும்? அவர்கள் நடுவே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர்கள் நடுவே தான் இருக்கிறார். ஆனால் கேட்கிறார், யார் ஒருவரும் குற்றம் சாட்ட முடியாது. அந்த அளவுக்கு பாவம் இல்லாமல் வாழ்ந்தவர் இயேசு. அடுத்து இந்த போஜன பலியிலே நாம் கவனிக்கின்ற ஒன்று, இந்த போஜன பலியிலே உப்பு சேர்க்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. அடுத்து இந்த போஜன பலியிலே காட்டப்படுகின்ற ஒன்று, இது உடன்படிக்கையின் உப்பு என்று வேதம் சொல்லுகிறது. 2:13 வாசித்தோம், இது உடன்படிக்கையின் உப்பு என்று வேதம் சொல்லுகிறது. நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பு சொல்லப்போனால் இது சால்ட் எதை குறிக்கிறதுனா கவனன்ட் ஆஃப் சால்ட். அது உடன்படிக்கையின் உப்பு அல்லது இது உப்பின் உடன்படிக்கை, கவனன்ட் ஆஃப் சால்ட், அப்படி தான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். ஆகவே உப்பு என்பது இது உடன்படிக்கையை சுட்டி காட்டுகிற ஒரு அனுபவம். எண்ணாகமும் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இந்த உப்பை குறித்து நாம் கவனிக்கிறோம். எண்ணாகமும் 18:19, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறிடத்தை படைக்கிற பரிசுத்த படைப்புகளை எல்லாம் உனக்கும் உன் குமாரருக்கும் உன் குமாரத்திகளுக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன். கர்த்தருடைய சந்நிதியில் இது உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் செல்லும் மாறாத உடன்படிக்கை என்று வேதம் சொல்லுகிறது. இது பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் அந்த சால்ட் என்ற வார்த்தையை நாம் கவனிக்க முடியும். அதாவது நீ பரிசுத்த படைப்புகள் எல்லாம் உனக்கு கொடுக்க நித்திய கட்டளையாக கொடுத்தேன், உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் செல்லும் மாறாத உடன்படிக்கை. இட்ஸ் த கவனன்ட் ஆஃப் சால்ட். இது உடன்படிக்கை, அது நித்திய உடன்படிக்கைக்கு வேணும் சொல்வது, இது உப்பின் உடன்படிக்கை என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே இது நித்திய உடன்படிக்கையின் அடையாளம் இந்த உப்பு. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசுவின் மூலமாக தேவன் செய்தது அந்த நித்திய உடன்படிக்கை என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறிவர் பண்ணின சமாதானத்தின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் இயேசுவில் இந்த நித்திய உடன்படிக்கை நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே கர்த்தருடைய உடன்படிக்கை அதை உப்பை சேர்க்க வேண்டும் என்று சொன்னதற்கு காரணம், இது உடன்படிக்கையின் உப்பு. இன்னும் சொல்லப்போனால் உப்பினால் செய்யப்படுகின்ற உடன்படிக்கை, கவனன்ட் ஆஃப் சால்ட். இந்த நித்திய உடன்படிக்கை, மாறாத உடன்படிக்கை. அந்த மாறாத உடன்படிக்கை குறித்து வேறு எபிரேயர் 13:20 வாசிக்கும், இது நித்திய உடன்படிக்கையின் இரத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த போஜன பலியிலே உப்பு சேர்க்கப்படுகிறது என்றால் அந்த அடையாளம் என்னவென்றால் இது தேவன் செய்கின்ற அந்த உடன்படிக்கையின் தன்மை. மாத்திரமல்ல, மார்க்கு நற்செய்தி 9ஆம் அதிகாரம், மார்க்கு 9ஆம் அதிகாரம் கடைசி பகுதியிலே ஆண்டவர் இயேசு சொல்லுவார். 49-50 வசனங்களில் மார்க்கு 9ஆம் அதிகாரம் 49-50,
எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்னியினால் உப்பிடப்படுவான். எந்த பலியும் உப்பினாலே உப்பிடப்படுகிறது. அந்த உடன்படிக்கை அந்த பலி செய்யும்போது பலியிலே உப்பு சேர்க்கப்படுகிறது. ஏனென்றால் இது தேவன் அவருக்கு கொடுத்த ஒரு கட்டளை. ஆகவே எந்த போஜன பலி செலுத்தினாலும் நீ அதில் உப்பை சேர்க்க வேண்டும் என்று போஜன பலியில் வாசிக்கிறோமே. அந்த உடன்படிக்கையின் அடையாளம். அதை இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்னியினால் உப்பிடப்படுகிறான். 50ஆம் வசனம் சொல்லுகிறது, உப்பு நல்லது தான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. இந்த வசனத்தில் அந்த உப்பு என்பது ஒருவருக்கொரு சமாதானத்தோடு இருப்பதின் அடையாளமாக காட்டப்படுகிறது. ஏனென்றால் 50 வசனம் வாசிக்கிறோம், உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானமாயும் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. இது உப்பு என்பது இது சமாதானத்தின் அடையாளமாக தேவனோடும் மனிதனோடும் சமாதானமாக இருக்கின்ற அந்த அனுபவத்தை சுட்டி காட்டுகிறது. இதை நாம் ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு அவர் பேசும்போது அவருடைய வார்த்தையை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 4:22, எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து ஆண்டவர் இயேசு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் வளர்ந்த அந்த நாசரேத் ஊரிலே அவர் ஜெப ஆலயத்தில் இதை வாசிக்கிறார். வாசித்து விட்டு அந்த புஸ்தகத்தை மூடிவிட்டு சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வேத வாக்கியம் உங்கள் காதுகள் கேட்க நிறைவேறிட்டு என்று சொல்லுவார். அது சொன்ன உடனே எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகள். ஆண்டவர் இயேசு அவர் அந்த போதனை பலியில் சொல்லப்படுகின்ற அந்த உடன்படிக்கையின் உப்பு இங்கே பூமியில் வாழ்ந்தபோது அவர் வாயிலிருந்து கிருபை பொருந்தின வார்த்தைகள் வருகிறது. அந்த வார்த்தைகளுக்கு எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். நாம் அறிந்திருக்கபடி இவன் ஒரு தச்சனுடைய மகனாயிற்றே என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இவன் இவ்வளவு கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுகிறானே. இந்த கிருபையுள்ள வார்த்தைகள் என்பதற்கு நாம் அறிந்திருக்கின்ற ஒரு அவசியமான ஒன்று. கொலோசியர் 4ஆம் அதிகாரம், கொலோசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆவியானவர் எழுதி கொடுக்கிறார். கொலோசியர் 4:6, அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டுமென்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் இருப்பதாக. அப்படின்னா கிருபை பொருந்தின வார்த்தைகள் வருகிறது என்றால் அது உப்பினால் சாரமேற்றப்பட்டதாக இருக்கிறது. லூக்கா 4:22 வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகள் கிருபை பொருந்தின வார்த்தைகள். கொலோசியர் 4:6 வாசிக்கிறோம், உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் அடுத்து சொல்ல உப்பினால் சாரமேறினதாயும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகள் கிருபை பொருந்தின வார்த்தைகள் என்றால் அது உப்பினால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகள். ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கை. அந்த போஜன பலி உப்பு என்பது ஆண்டவர் இயேசுவின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்ட நம்மோடு உண்டாக்கப்பட்ட சபையோடு உண்டாக்கப்பட்ட மனித குலத்தோடு உண்டாக்கப்பட்ட அந்த உடன்படிக்கையின் அடையாளம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எபிரேயர் 12:24, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்துக்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆண்டவர் இயேசு சிந்தின அந்த சிலுவையின் இரத்தம் வேதம் சுட்டி காட்டுகிறது. இது புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த போஜன பலியில் உப்பு என்பது ஆண்டவர் இயேசு வழியாக உருவாக்கப்படுகின்ற அந்த புது உடன்படிக்கை. ஆகவே போஜன பலியிலே உப்பு சேர்க்கப்படுகிறது என்றால் அது ஆண்டவர் இயேசுவனுடைய அந்த
மத்தியஸ்த ஊழியம், இன்னும் சொல்லப்போனால் அந்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசு இருக்கிறாரே அந்த ஊழியம். கடைசியாக அந்த போஜன பலியிலே ஒன்றை நாம் கவனிக்கிறோம். லேவியராகவும் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இந்த போஜன பலியிலே லேவியராகவும் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக. புளித்த மாவுள்ளதொன்றையும் தேன் உள்ள ஒன்றையும் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க வேண்டாம். லேவியராகவும் 2:11 வாசிக்கிறோம். அந்த போஜன பலியிலே தேன் சேர்க்கக்கூடாது, அல்லது தேன் சேர்க்கப்பட்டவைகள் அந்த போஜன பலியிலே இணைக்கக்கூடாது. ஏன்? தேன் வேதத்தின்படி பார்த்தால் தேன் மிக நன்மையானது, மிக மேன்மையானது. கர்த்தருடைய வசமே தேன் தேனிலும் தெளிதேன் தானே. கர்த்தருடைய வசனம், கர்த்தர் கொடுத்த தேசமே பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம்தான். வேதத்தில் எல்லா பகுதிகளிலும் தேன் மேன்மையானதாகவே சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு செலுத்துகின்ற அந்த போஜன பலியிலே தேன் சேர்க்கப்படக்கூடாது. ஏனென்றால் இந்த தேன் என்ன செய்யும்? இது கொஞ்சம் அதிகமான நேரம் அதாவது சொல்லப்போனால் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த அந்த மன்னாவை கொடுத்து வேதம் சொல்லுகிறது, அது தேனிட்ட பணியாரம் போல இருந்து தான் போட்டிருக்கு. தேனிட்ட ஒரு அப்பம் போல தான் அது இருந்திருக்குது. அவ்வளோ தேன் அப்பத்தில் சேர்த்தால் ருசி இருக்கும். ஆனால் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், நீ உப்பை சேர்க்க வேண்டும், புளிப்பை சேர்க்கக்கூடாது, தேனையும் சேர்க்கக்கூடாது. ஏனென்றால் அது கர்த்தருக்கு படைத்து போஜன பலியில் மீதியானது ஆசாரியனுக்கு உணவாகும். ஆசாரியன் அவனுடைய குடும்பத்துக்கு அது உணவு. இந்த அப்பம் அதிக நேரம் இருந்தால் அந்த தேன் புளிக்க வைக்கும். அதுக்கு புளிக்கின்ற ஒரு தன்மை உண்டு அந்த தேனுக்கு. இரண்டாவது ஒரு கருத்தை வேத பண்டிகைகள் சுட்டி காட்டுறாங்க. தேன் அந்நிய தெய்வங்களுக்கு, விக்கிரகங்களுக்கு படைக்கப்படுகின்ற பலிகளில் தேன் மிக முக்கியமாக சேர்க்கப்படும் என்று வைக்கப்படும் என்று வேத பண்டிகைகளுடைய கணிப்பு. ஆகவே ஏன் தேன் சேர்க்கக்கூடாது என்றால், ஒன்று அது புளிக்க வைக்கின்ற தன்மை. புளிப்பு சேர்க்கலை, ஆனால் தேனை சேர்த்தால் அது புளிக்கின்ற கொஞ்சம் காலம் கடந்து போகும்போது அது புளிப்பாக மாறி போகும். இன்றைக்கு சேர்க்கப்படும் போது புளிப்பு இல்லை, அது இனிப்பு தான். ஆனால் அப்படியே வைத்திருந்தால் அது புளிப்பாக மாறும். ஆண்டவர் இயேசு இன்றைக்கு மாத்திரமல்ல, எல்லா காலங்களிலும் புளிப்பில்லாதவராக இருக்கிறார். அதை சுட்டி காட்டுகிறது தேன். இரண்டாவது, அந்த தேனை சேர்த்தால் இது விக்கிரகங்களுக்கும் மற்ற தெய்வம் அல்லாதவர்களுக்கும் செலுத்தப்படுகின்ற பலிகளில் சேர்க்கப்படுவது. ஆகவே கர்த்தர் சொல்கிறார், தேனை இதிலே சேர்க்கக்கூடாது. ஆகவே இந்த போஜன பலி நமக்கு சுட்டி காட்டுகின்ற மிக அற்புதமான ஒன்று. அதைத்தான் கர்த்தர் சொல்கிறார், அந்த பலிபீடத்தில் செலுத்தப்படுகின்ற 5 பலிகள், அதில் 3 பலிகள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலி. அந்த 3லும் ஒன்று கர்த்தருக்கு மகா பரிசுத்தம் என்று லேவியராகவும் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அது மகா பரிசுத்தமானது. ஏன் இது மகா பரிசுத்தமானது என்றால், இது ஆண்டவர் இயேசு பூமியிலே வாழ்ந்த பூரண மனித தன்மையினுடைய மனித வாழ்க்கையின் அடையாளமாக இந்த போஜன பலி முன்னடையாளமாக அது நிழலாக சொல்லப்பட்டது. ஆண்டவர் இயேசுவில் அது பொருளாக மாறுகிறது. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த பலிபீடத்துக்காய், அந்த பலிபீடத்தில் செலுத்தப்படுகிற மகா பரிசுத்தமான அந்த போஜன பலிக்காக அந்த நிழலை ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில் பொருளாக பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, ஒரு பரிசுத்த வசனங்களுக்காய், கிருபை பொருந்தின அந்த உப்பினால் சாரமேற்றப்பட்ட ஒரு மகிமையுள்ள வார்த்தைகளுக்காய் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளெல்லாம் நாங்கள் உணர்வடையத்தக்கதான கிருபைகளை கட்டளையிடுங்கப்பா. இந்த வார்த்தைகளெல்லாம் நாங்கள் உருவாக்கப்பட தேவரீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அன்பின் ஆண்டவரே, ஆண்டவர் இயேசுவை எங்களுக்காக நீங்கள் தகப்பனே அந்த மெய்யான அப்பமாகிய இயேசுவை எங்களுக்கென்று இந்த பூமியில் கொடுத்தீங்களே. எங்களுக்காக அந்த அப்பம் பூமியிலே கொடுக்கப்பட்டதே, அது உயர்த்தப்பட்டதே, அது பிற்கப்பட்டதே, அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டதே. அந்த மகிமையுள்ள அனுபவங்களுக்காய் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மகிமை நாங்கள் மக்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.
ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.